வருகின்ற பெண்களின் மீது இதுபோல் சேற்றை வாரி இறைப்பது என்பது எந்த விதத்தில் நியாயமானது என்ற கேள்வி 100% நியாயமான கேள்வி, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இளங்கோவனுடைய அந்த கருத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அவருடைய கேள்வி நியாயமானது. ஆனால் இதே மாதிரியான கேள்வியை உங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் இருக்கக்கூடிய அந்த அண்ணா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்று விமர்சனங்கள் தொடர்ந்து மேடையில் வைக்கப்படுகின்றன. மறைந்த நேருவும் சிரிமாவோ பண்டாரநாயகம் சந்தித்த சந்திப்பை பற்றி நேரு அவர்களோ மனைவியை இழந்தவர், சிரிமாவோ கணவனை இழந்தவர், இவங்க 2 பேரும் 1 மணி நேரம் தனியாக செஞ்சுக்கிட்டாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன தம்பி அப்படி பேசியிருப்பாங்க என்று கேட்ட கருத்தும் பேச்சும் இன்றைக்கும் விமர்சனத்திற்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தொடங்கி இன்று வரை இருக்கக்கூடிய கருத்து குறித்து திறந்த மனதோடு விவாதிக்க தயாரா அதிமுக, அல்லது ஈவிகே இளங்கோவனை மட்டுமே விவாதிக்க தயாரா? எதுவானாலும் விவாதிக்க தயார். அதுக்கு முன்னாடி கல்லாதான் சொல் காமுறுதல் இரண்டும் இல்லாதான் பெண் காமுற்று என்றது வள்ளுவம். வயசுக்கு வராத ஒரு பெண் குடும்பம் நடத்தி குழந்தை பெற்று இப்படியெல்லாம் வாழலாம் என்று கனவு காண்பதை போல EVKS அவருடைய பேச்சு ஒன்று மனதில் பதிவு வச்சுக்கணும். அந்த குடும்பம் நாங்கள் எல்லாம் வணங்கக்கூடிய ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். பெரியார் அவர்கள் நேருவின் அப்பா மோதிலால் நேரு அவர்களே அழைத்து வந்து ஈரோட்டிலே பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தவர். அவரே காஞ்சிபுரத்தில் காங்கிரஸில் வெளியே வரும்பொழுது நான் எதற்காக காங்கிரஸில் சேர்ந்தேனோ அந்த கொள்கை நிறைவேறாத காரணத்தினால் வெளியேறுகிறேன், காங்கிரஸை அடியோடு ஒழிப்பேன், குழி தோண்டி புதைப்பேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வெளியே வந்தார். அந்த வேலையை இப்பொழுது EVKS இளங்கோவன் செய்து கொண்டிருக்கிறார். பாட்டன் சொன்னதை அவர் சபதம் போட்டார், இவர் நிறைவேற்றுகிறார், அவ்வளவுதான். என்னோட கேள்வி, அண்ணாவிலிருந்து தொடங்கிய விவாதத்திற்கு விமர்சனத்துக்கு தயாரான ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க நேரா EVKSக்கு வந்து நின்ட்டீங்க. அண்ணா பேசியது நாகரிகம் என்று ஒரே ஒரு வார்த்தை அல்லது அநாகரிகம், இந்த 2 வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த வார்த்தைக்கு போலாம். அண்ணா பேசியதா கருணாநிதி பேசியதா? ஏன் அது அண்ணா பேசியதா கருணாநிதி? அண்ணா பேசியது, அண்ணா பேசிய வார்த்தை. நான் படித்த வகையில் பார்த்த வகையில் கருணாநிதி பேசியதா? அண்ணா பேசிய வார்த்தை எனக்கு அது தெரியவில்லை. அது அறியாம சொல்ல முடியாது. பேசிதான் ஓட்டு வாங்கணும்ன்ற முடிவு இல்ல இல்ல, இது தமிழகம் இல்ல. ஒரே ஒரு நிமிடம், நான் ஒரு இப்படி ஒரு வாதத்துக்கு வரேன். ஒருவேளை நீங்க உங்க வாதத்துக்கு வரேன், கருணாநிதி பேசிய வார்த்தை அப்படின்னு நான் இப்ப சொல்லியிருந்தேன்னா உடனடியாக கண்டிக்கக்கூடியது நீங்க சொல்லுவீங்க, மிகவும் கண்டிக்கக்கூடியது, அவருக்கு அதான வழக்கம், அவர் அப்படிதான் பேசுவார்னு சொல்லுவீங்க. ரைட், இருக்கட்டும். ஒருவேளை அது அண்ணா பேசிய வார்த்தையாக இருந்தாலும் கூட அது கண்டிக்கக்கூடியதுதான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட உங்க வாயிலிருந்து ஏன் வராம இருக்குது? எங்க ஒருவேளை அது அண்ணா பேசிய வார்த்தையாக இருந்தால் கூட அவ்வாறு பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு மரியாதைக்கு கூட இன்றைக்கு EVKS இளங்கோவன் அதான் எதிர்பார்க்கிறோம். இல்ல நான் பேசிட்டேன், நான் பேசியது யாருடைய மனதையாக புண்படுத்தியிருந்தால் நான் அதற்காக வருந்துகிறேன் என்ற ஒரு தார்மீக வருத்தத்தை கூட அவர் ஏன் சொல்ல மறுக்கிறார் அப்படிங்கிறதா நியாயமான கேள்வி. அதை கூட ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? எல்லோரும் தங்கள் கட்சியை நியாயப்படுத்துறதெல்லாம் குறியா இருக்கிறீங்க. ஐயா, இந்திரா காந்தி மதுரைக்கு வரும்போது நடந்தது என்ன? அதுதான், அத நீங்க கருணாநிதிக்கு போங்க, அதுதான் நான் கேக்குறேன். வரலாறு தெரிந்து கொண்டுதான் நாம் பேச வேண்டும். திருப்பியும் சொல்றேன், அந்த வரலாற்றை நேத்து ஒரு நானே சொல்லி அந்த வரலாற்றை இந்திரா காந்தியை குறித்து மிக கொச்சையாக கருணாநிதி அவர்கள் விமர்சனம் செய்தார் என்பது குறித்து நம்ம இங்கே நேத்து விவாதிச்சிருக்கோம், இன்னைக்கு விவாதிக்கலாம். என்னுடைய கேள்வி என்பது, இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் எல்லா கட்சியிலும் இருக்கின்றன என்று சொல்லுகின்ற பொழுது அவரவர் கட்சியை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு அவரவர்கள் தயாராக இல்லையே ஏன் என்பதுதான் கேள்வியா இருக்குது. வானதிட்ட அவங்க ஒரு கேள்வி வச்சாங்கன்னா வானதி என்ன கேக்குறாங்க, நாடாளுமன்றத்தில் ஸ்மிருதி இராணியை பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்று. ஸ்மிருதி இராணியை நடிகை என்று பேசியது மிக கண்டிக்கத்தக்கதுன்னு இதே மாதிரி நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். ஒரு பெண்ணை பெண்ணாக ஏன் பார்க்க மறுக்கிறீர்கள், நடிகை என்றும் அவளை பெண் என்றும் பார்க்கக்கூடிய போக்கு தவறு நம்ம பதிவு பண்றோம். ஆனா நீங்க பார்க்கலையாங்கிற எதிர்கேள்வி தானே எல்லா கேள்விக்கும் பதிலா வரும். நீங்க ஒரு முதல்வர் ஒரு பிரதமர் இருவரும் சந்திக்கிறார்கள், அதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதுதான் கேக்குறேன். இரண்டு நாட்டு பிரதமர்கள் சந்தித்தது ஆம்பளையும் பொம்பளையுமா இருக்கிறதாங்க பிரச்சனை. அதுதான் நேரு காலத்திலிருந்தே தொடங்கிடுச்சுன்னு சொல்றேன். ஒரு பிரதமரும் இன்னொரு பிரதமரும் ஆணும் பெண்ணுமாக இருந்ததுதான் அன்றைக்கும் பிரச்சனை. அது அப்படி கேட்டு இருந்தால் அது நாம் பார்த்து அது அப்படி சரியாக இருந்தால் சுதாட்ட ஒரு வாதத்திற்காகவாவது நான் அவ்வாறு பேசியிருந்தது யாருடைய மனதையாக புண்படுத்தி இருந்தால் நான் வருந்துகிறேன் என்று சொல்லக்கூடிய பெருந்தன்மையும் அந்த மனப்பக்குவமும் இல்லையா உங்களுடைய தலைவருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. எந்த இடத்துலையும் அந்த கேள்வி நியாயப்படுத்த முடியாத வார்த்தை, அவருடைய வார்த்தை நியாயப்படுத்த முடியாத வார்த்தை. உங்களுக்கு அதில் வர தப்பு இல்லைன்னு ஒரு வேளை தோணலாம். நேற்று நீங்கள் அப்படி தான் பேசினீங்க. ஒரு வார்த்தைக்காகவாது பிரதமரையோ முதலமைச்சரையோ காயப்படுத்துவதாக நீங்கள் உணர்ந்திருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்றதுல என்னங்க பிரச்சனை, என்ன ஈகோ? எனக்கே நீங்க சொல்ற பேச்சு உங்களுக்கே ஒரு காமெடியா இல்லையா? ஆரம்பத்திலே நீங்க பேசும்போதே சொல்றீங்க
அவர் என்ன பேசினாரு என்று நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு நான் சொல்ல அவங்க கிடைக்கல. சொன்னாங்க. நீங்களே சொன்னீங்க. நான் சொல்லல அவங்க சொன்னாங்க. நீங்களே ஏம்மா, சொன்னீங்க. யூடியூப்ல இருக்கு உங்க தலைவர் பேசுனது. சகோதரி இருங்க. இல்ல. நான் பேசுறேன். இல்ல சுதா யாருக்கு அவர் பேசிய கிடைக்கல வார்த்தையை ஒன்றுக்கு பலமுறை நாங்க இருங்க. கேட்டோம். திருப்பி அதை கேட்க முடியாத நிலைமையில தான் இருக்கு. ஒரு நிமிஷம். தவறாக ஒரு வார்த்தை பயன்படுத்தினால் மன்னிப்பு கேட்பதில் முதலாக நாங்க இருப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்க பேசின வார்த்தையை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? நாங்க ஏன் கேட்கணும்? நாங்க சாதாரணமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். உங்களோட லாங்குவேஜ்ல, உங்க மொழியில, உங்களோட எண்ணத்தில் நீங்க அதை மாற்றி அமைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க எந்த விதத்திலும் பொறுப்பு இல்ல. சாதாரணமாக பிஜேபி இல்ல பிஜேபி ரொம்ப சாதாரணமா கேஷுவலா ஆன் ரெக்கார்டா பல மக்கள் இல்லாத பகுதியில அவுட் ஆஃப் த ரெக்கார்ட் அவங்க பேசும்போது சொன்னாங்க. ஆஃப் தி ரெக்கார்டா பேசும்போது நகைச்சுவையா பேசின ஒரு வார்த்தை தான் அது. இதே கருப்பணத்தவரா இருந்தா சோனியா காந்தியை தலைவியா ஏத்துப்பாங்களான்னு சொன்ன வார்த்தையை நீங்க நாடாளுமன்றம் வரை எடுத்துட்டு போய் போராடினீங்க. சார் ஒரு விஷயத்தை மன்னிப்பு கேட்கணும். நீங்க ஒரு விஷயம் நான் பேசுறேன். பெண்கள் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் போராடிய பெரியாரின் பேரன், சொல்லின் செல்வர் சம்பத்தோட மகன், ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்துவது என்பதை இவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாருக்குமே இங்கு அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. என்னோட வாதம். ஒரு பெண்ணின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் போராடிய பெரியாரின் பேரன் அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு பெண்ணுக்கு எப்படி மரியாதை தருவார் என்பது நீங்க யாரும் கற்றுத்தர தேவையில்லை. உங்க அம்மா தமிழகத்தை கெடுத்துட்டாங்க, அதை போய் எங்க சொல்றது? இருங்க. ஒரு பெண்மணியை தலைவியாக ஏற்றுக்கொண்டவர் எங்கள் தலைவர் அன்னை சோனியா காந்தி. ஒரு பெண்மணியை பிரதம மந்திரியாக உட்கார வைத்து அழகு பார்த்தவர் எங்க கட்சி. இந்த வரலாறு எந்த கட்சிக்காவது உண்டா? இந்த அடிப்படையில் வந்தவர்கள் எந்த கட்சியில பெண் தலைவர்? தமிழகத்தினுடைய தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் இல்ல, நேஷனல் லெவல்ல நீங்க அவங்க அப்பாயிண்ட் பண்ணல. தயவு செய்து நான் பேசுறேன், நீங்க பேசுங்க. நேரடியா கேள்வி கேக்குறேன். நீங்க பேசியது தவறே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வாதத்தை இருங்க. நான் இப்போ உங்களுக்கு கிளியரா இப்போ சொல்றேன், திரும்பவும் சொல்றேன். நேத்து சொன்ன அதே வாதத்தை இன்னும் கிளியரா சொல்றேன். ஒரு பிரைம் மினிஸ்டரும் சீஃப் மினிஸ்டரும் மீட் பண்றது எந்த விதத்துல தவறு கிடையாது சார். யாருமே அதை பத்தி பேசல. இந்த ஒரு கேள்வி மட்டும் உள்வாங்கி சொல்லுங்க. ஒருவேளை பிரதமர் பெண்ணாக இருந்திருந்தால் இதே வார்த்தை இப்படியே ஈவிகே இளங்கோவன் வாயால அவர் உச்சரித்த அந்த வார்த்தைகள் வந்திருக்குமா? அதை மட்டும் சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம். இல்ல அந்த ஒரு வார்த்தை கொண்டு நீங்க இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணி தான் சொல்லுவேன். நான் நீங்க இது மட்டும் கிரிப்ஸா கேட்க முடியாது உங்களால. நான் சொல்றேன் சார். ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சிஎம் ஓட வீட்ல போயிட்டு மீட் பண்றாரு. இவங்க சொல்றாங்க தமிழகத்துக்கு தேவையான விஷயங்கள் உள்ளடக்கிய மெமோராண்டா தான் நான் கொடுத்தேன் அப்படின்னாங்க. இவங்களோட வேலையை கடிதங்கள் எழுதுறது தான். சரி, அந்த சிறுகதை தொகுப்புகள்லாம் நீங்க தொகுப்பாயிட்டு ஒரு புக்கா கூட நீங்க கொடுத்துருக்கலாம். என்னோட கேள்வி நீங்க கிளியரா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் இன்னைக்கு கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு சிஎம் மீட் பண்ணும்போது மக்களுக்கு நலனுக்காக ஒரு மெமோராண்டா கொடுக்குறீங்க. பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி இல்ல, சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரி இல்ல, அங்க எந்த அமைச்சர்களும் இல்ல, எந்த பத்திரிகை துறையினரும் இல்ல. இவங்க ரெண்டு பேரும் தனியே சந்தித்து கொண்டு பேசுவதற்கான என்ன சார் இருக்கு? ராகுல் காந்தி விடுமுறையில் சென்றிருந்தார். எங்கு சென்றிருந்தார், என்ன செய்திருந்தார் விடுமுறையில் கேட்டா அது நாகரிகம். அதையே நான் வேற மாதிரி கேட்கலாம். கேட்டா அது பெரிய அநாகரிகம். நீங்க அப்படிதான் கேக்குறீங்க. தொடர்ந்தா போல எல்லாருமே கேட்டாங்க, என்ன நீங்க மெமோராண்டா கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கான விஷயங்கள் என்ன நீங்க கேட்டீங்க, தேவை என்ன டிமாண்ட் பண்ணீங்க. அத எல்லாமே வெளியிடுங்க. அத டிமாண்டே வெளியிடுங்க. கோரிக்கைகள் நாங்க முன்வைத்தோம் என்று கோரிக்கை தான் நாங்க வெளியிட சொல்லிருக்கோம். கொடுத்துட்டாங்க, அன்னைக்கே கொடுத்தாங்க. சில நிமிடங்களிலேயே எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு நிமிஷம் சார்,
அம்மையார் மேல் ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இவர் வந்து பார்லிமெண்ட்ல ஜிஎஸ்டி பில், லேண்ட் அக்விசிஷன் பில், எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையில ரெண்டு பேரும் சந்தித்து பேசும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நீங்க என்ன சார் தகவல் கொடுக்குறீங்க? என்ன தகவல் கொடுக்குறீங்க நீங்க? அப்போ இதுக்கு முன்னாடி சோனியா காந்தியும் மன்மோகன் சிங்கும் இங்கே வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை, கருணாநிதி அவர்களை சந்தித்த அவர் மேல ஏதாவது ஊழல் குற்றம் பெண்டிங் இருந்துச்சுங்க. தூஜி இல்லையா? வழக்கு நடக்கலையா? நடந்துட்டு இருக்கு. நீங்க எதை உணர்த்த முற்படுறீங்க? நீங்க ரெண்டு விஷயம் பண்றீங்க. நான் முடிச்சறேன். நீங்க ரெண்டு விஷயம், you are advocate, நீங்க ஒரு வழக்கறிஞர். நீதிபதிகளுக்கு சில விஷயத்தை அரசியல்வாதிகளுடைய சந்திப்புகளால் உணர்த்த முடியும்னு சொல்றது ஃபர்ஸ்ட் நீதிமன்றம். கண்டிப்பா ஒரு செய்தி, அது ஒரு செய்தி. நீதிமன்றத்தை பண்றீங்க ஜுடிஷியரியை தட்டன் பண்றீங்க, நீங்க ஜுடிஷியரியை இன்டைரக்டா தட்டன் பண்றீங்க. எனக்கு புரியவே இல்ல. நான் வந்து ஒரு வழக்கறிஞரா சொல்றேன். அருண், நீங்க இருங்க சார். சட்ட அமைச்சர், மத்திய சட்ட அமைச்சர், மத்திய சட்ட அமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து விட்டு சென்ற அடுத்த நாள் பெங்களூர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிறது அவருக்கு எதிராக. சார், இதே சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதுக்கு வந்து மத்திய அமைச்சர் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு ஜெயலலிதா அவர்கள் வரக்கூடாது என்று வழக்கறிஞர்கள் அத்தனை பேரை போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வழக்கை சந்தித்துக் கொண்டிருந்தார். அதே அந்த ப்ரோகிராம்க்கு அவங்க வந்து சார் இருங்க சார், சொல்லி முடிச்சிடுறேன் சார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீதி அரசர்களோடு அவங்க உட்கார்ந்தால் அது தவறாக மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக போய்விடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வராம அவங்க எல்லா அட்வொகேட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ணாங்க. முதலமைச்சர் வரவில்லை அன்று. சோ இது இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு போய் ஒரு அஜெண்டா வாங்குறது எப்படி இருக்குன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நீங்க என்ன செய்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மோடி அவர்கள் சுதா, இங்கே தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் வழக்குகள் இல்லாத முதலமைச்சரும் அல்லது வழக்குகள் இல்லாத அரசியல்வாதிகள் யார் தான் இருக்கிறார்கள், எந்த அரசியல்வாதியை தான் யார் சந்திப்பது அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வெளிகிறது. அரசியல்வாதிகள் பரஸ்பரம் ஒருவரை சந்தித்துக் கொள்வது மட்டுமே நீதிமன்றத்திற்கு வேறுவிதமான சமீட்சைகளை ஏற்படுத்தும் என்ற வாதம் உள்ளபடியே ஏற்புடையதல்ல. பேச நிறைவே இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.